அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு சமூக பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தில் அண்மை காலமாக குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக விளங்கும் ஒரு விடயம் சம்பந்தமாக கதைக்கலாம். அந்த வகையில் தற்கொலை சம்பந்தமாக சில விடயங்களை இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தற்கொலை சூசைட் என்று சொல்லுவாங்க. தற்கொலை சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. உண்மையிலே இலங்கை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தமிழர் பகுதிகளில், வடக்கு கிழக்கு உட்பட்ட தமிழர் பகுதிகளில் அண்மை காலம் என்று சொன்னால் அது ஏறத்தாழ ஒரு தசாப்தம் என்று கூட சொல்லலாம். 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக தற்கொலைகள் என்பது மிக மிக அதிகரித்து செல்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த தற்கொலை என்ற விஷயங்கள் ஏன் அதிகரித்து செல்கின்றன, அது குறிப்பாக எங்கள் தமிழர் பகுதிகளில் ஏன் இந்த தற்கொலை சம்பவங்கள் இவ்வாறு அதிகரித்து செல்கின்றன, இதுக்கான என்ன காரணம், ஏன் மற்ற இடங்களில் இல்லாத பிரச்சனைகள் எங்கள் பகுதிகளில் இருக்கின்றனவா, அல்லது ஏன் இதற்கான காரணம், இதனை எவ்வாறு தடுக்கலாம், இவ்வாறான சில விடயங்களை இன்றைய காணொலியில் ஆராயலாம். அந்த வகையில் இந்த தற்கொலையை மேலே அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கமிட்டட் சூசைடுன்னு சொல்லுவாங்க. சூசைடுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, கமிட்டட் சூசைடுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொன்னால் தற்கொலை அவராகவே புரிந்து கொள்வார். குறிப்பிட்ட நபர் தானாகவே தற்கொலை செய்கின்ற விடயம் தான் தற்கொலை என்ற விடயத்துக்குள் வருது. தனது உயிரை தனது விருப்பத்தின் பெயரில் தானே மாய்த்து கொள்ளும் ஒரு விடயம் தற்கொலை என்ற ஒரு பகுதிக்குள் வருகின்றது. இந்த தற்கொலை என்ற விடயம் கூட சரியாக தப்பான்ற விடயங்களுக்கு அப்பால் இந்த தற்கொலை ஏன் ஒரு மனிதன் புரிய வேண்டிய தேவைக்கு ஏன் செல்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சில இடங்களில் அந்த தற்கொலை செய்வது கூட ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்பது குற்றம், தனது உயிரை மாய்க்கும் உரிமை தனக்கு இல்லை, அதனால் தற்கொலை என்பது ஒரு குற்றமான விடயமாக கணிக்கப்பட்டாலும் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் தற்கொலை புரிபவரே உயிரோடு இருக்க மாட்டார், அதனால் தண்டனை கொடுக்கப்பட முடியாது. அதனால் தற்கொலைக்கு தண்டனை என்பது கிடையாது. அதனால் அது சரி பிழை என்பதற்கு அப்பால் இந்த தற்கொலை என்ற விடயத்திற்குள் ஏன் மனிதன் செல்கின்றான் என்று பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், சிந்தனைகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அந்த வகையிலே தனக்கு உண்டான ஒரு பிரச்சனை, அது உபகையான பிரச்சனையாகவும் இருக்கலாம். அந்தந்த வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர்களது சூழ்நிலைகள் உண்டான ஒரு பிரச்சனை, அவர்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, அல்லது இந்த பிரச்சனை தனது நிலைமைக்கு அப்பாற்பட்டு செல்கின்றது, அல்லது தனது சிந்தனையை இந்த பிரச்சனை குழப்புகின்றது. இனி தன்னால் வாழ முடியாது, நான் இந்த உயிரை மாய்த்து கொள்வோம் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அவன் தற்கொலை செய்கின்ற முயற்சிக்கு செல்கின்றான். அதனால் தற்கொலையும் செய்து கொள்கின்றான். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் ஏன் வருகின்றன? நாங்கள் நீண்ட காலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தற்கொலை என்பது ஒரு சிறிது நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு. அந்த முடிவை நாங்கள் மாற்றினால் தற்கொலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இன்று நான் குறிப்பிடப்படும் விடயங்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்கள், எனது அபிப்பிராயங்களை தவிர இவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களோ அவ்வாறானகள் அல்ல. எனது அபிப்பிராயத்தை இங்கே தெரிவிக்கின்றேன், அவ்வளவுதான். இந்த தற்கொலை செய்து கொண்ட நபர்கள், தற்கொலை செய்ய துணிந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட வினாடியில் என்று சொல்வார்கள், சில நிமிடங்களில் எடுத்துக்கொண்ட முடிவால் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் தனித்து விட்டால், அல்லது அந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் திசை திருப்பி விட்டால் அந்த தற்கொலையை தவிர்த்து விடலாம் என்று ஒரு கருத்து நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த கருத்து என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் பலரை அவதானித்திருக்கலாம். தற்கொலையை நீண்ட காலம் திட்டமிட்டு தற்கொலை புரிந்த நபர்களும் இந்த இடத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது திடீரென்று எடுத்த முடிவல்ல, 1 நாள், 2 நாள், 3 நாள், ஒரு வாரங்களாக திட்டமிட்டு தனது தற்கொலையை மேற்கொண்ட நபர்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் தற்கொலை என்று சொல்வது திடீரென்று எடுத்த ஒரு முடிவாக இருக்காது. ஆனால் குறித்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தனது கருத்துக்களை அல்லது தனது மனக்கிடக்கைகளை யாரிடமும் கூற முடியாமல் தானே தனது முடிவை எடுத்து இதற்கான வழி தற்கொலை தான் என தீர்மானித்து அவராக எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு தான் தற்கொலை என்ற ரீதியில் செல்கின்றது. எனவே இந்த பிரச்சனை அவருக்குள் ஏற்படும் அந்த காலகட்ட பகுதி அவரவர்களின் மனநிலையையும் அவரவர்களின் பிரச்சனையை பொறுத்தும் தான் இருக்கிறதே தவிர அது திடீரென எடுத்த ஒரு முடிவாக அமையாது.
ஒரு சிலருக்கு அந்த முடிவு வந்து திடீரென அமையலாம், ஒரு சிலருக்கு அது நீண்ட காலம் எடுக்கலாம். எனவே அந்த பிரச்சனைக்குள் அவர் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து வெளிக்காட்ட மாட்டார். அதான் அதில் உள்ள பிரச்சனை என்று சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நான் இந்த பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்வதால் நிறைய இடர்பாடுகள் இருப்பதாக உணர்ந்தால் நான் இந்த பிரச்சனையை சொல்ல மாட்டேன். அந்த நேரங்களுக்குள் நான் தற்கொலை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை இன்னும் ஒருவர் அடையாளம் கண்டு அல்லது இவருக்குள் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக இவரே சொன்னார் அல்லது இன்னும் ஒருவர் அடையாளம் கண்டால் அதற்கான மாற்று வழி அல்லது அந்த விஷயத்திலிருந்து அவர்களை திசை திருப்பி அவரை தற்கொலை செய்யும் எண்ணத்திலிருந்து அவரை மாற்ற முடியும். ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால், அவ்வாறு தற்கொலை செய்ய போகும் ஒரு நபர் வந்து தனக்கான பிரச்சனையை வந்து பெரும்பாலும் வெளிக்காட்ட மாட்டார். அதனால் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு அது வாய்ப்பில்லை. அதனால் அவர் தற்கொலை புரிந்த பிற்பாடு தான் எல்லோரும் கதைப்பார்கள், கடந்த ஒரு வாரமாக, கடந்த 2 நாட்களாக, கடந்த நாளாக இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவர் ஒரு மாதிரியாக இருந்தார் என்ற விடயங்களை பிற்பாடு தான் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து அந்த தற்கொலை செய்யும் அந்த எண்ணத்தில் உள்ளவர்கள் வந்து ஒரு தனிமையான உணர்வில் இருந்திருந்தால் அது கட்டாயம் தற்கொலைக்கு தான் அவருக்கு முயற்சிக்கும். அவர் ஒரு சமூக ஈடுபாடுடன் ஒரு சமூகத்தில் ஒன்றியதாக அவர் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த எண்ணங்கள் மாறப்படும் பொழுது அவர் தற்கொலை எண்ணத்திலிருந்து மாறுபடக்கூடியதாக இருக்கலாம். இன்னொரு விடயம் சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த தற்கொலை வந்து புரிபவர்கள் வந்து கோழைகள் அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கூறப்படுது. ஆனால் உலக ரீதியில் வந்து அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், தற்கொலை புரிவதற்கும் ஒரு துணிச்சல் வேணும், அதாவது ஒரு மனதைரியம் வேணும். எனவே மிகவும் தைரியசாலிகள் பலசாலிகள் கொண்டவர்கள் கூட தற்கொலை புரிந்த வரலாறுகள் உண்டு. எனவே வந்து இப்போ இந்த அண்மை காலமாக நாங்கள் பார்த்தால் குறிப்பாக இலங்கை அல்லது இந்தியாவிலும் இந்த தற்கொலைகள் வந்து மிக அதிகமாக இடம்பெறுகின்றன. ஆனால் நான் அறிந்த வகையில் ஏனைய வெளிநாடுகள், ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஏனைய சமூகங்களுக்கு இடையில் ஒப்பீட்டு ரீதியில் தற்கொலைகள் என்பது மிக குறைவாக உள்ளன. அது ஏனென்று சொன்னால், சில குறிப்பிட்ட மதங்கள் வந்து தற்கொலையை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவ்வாறான மதத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கூட தற்கொலை புரியும் எண்ணங்கள் அந்த சமூகங்களுக்கு இடையில் குறைவாக இருக்கின்றன. குறிப்பாக வந்து எங்கள் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டவரையில் வந்து இந்த தற்கொலைக்கு வந்து நிறைய காரணங்கள் கூறப்பட்டாலும் என்னால் அடையாளம் காணப்பட்ட ஒரு விடயமாக நான் குறிப்பிடும் விடயம், உண்மையிலேயே வந்து இந்த தற்கொலை செய்த நபர்கள் வந்து சரியான ஒரு சுயநலமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், தற்கொலை செய்து கொண்ட பிறகு உரிய நபர் உலகத்தில் இருக்க போவதில்லை, அவர் இறந்து விடுவார். எனவே இந்த தற்கொலையால் பாதிக்கப்பட போவது யார் என்று சொன்னால், அவரில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறார்கள், அதாவது அவரில் தங்கி வாழ்கிறார்கள். தங்கி வாழ்றன்னு சொன்னால், உதாரணமாக சிலவரை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கும், சிலரை பொறுத்தவரைக்கும் தாய் தந்தையராக இருக்கும், சிலரை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களாக இருக்க முடியும். ஒருவரில் யார் டிபெண்டனாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் குறித்த நபரின் தற்கொலை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை யார் உணர்கிறார்களோ அவர்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள். உண்மையில் உதாரணத்துக்கு இப்போ நான் சும்மா என்ன எடுத்துக்கணும், இப்போ நான் அவ்வாறு ஒன்று முடிவெடுத்தால், நான் தற்கொலை என்று எடுத்தால், நான் உலகத்தில் இருக்க போகிறதில்லை, நான் சென்று விடுவேன், நான் இறந்து விடுவேன். ஆனால் எனது தற்கொலை யாரை பாதிக்கும் என்று சொன்னால், எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது தாய் தந்தை, எனது சகோதரங்கள். இந்த ஒரு விடயத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இதை யார் உணர தவறுகிறார்கள் என்று சொன்னால், சுயநலம் அதிகமாக உள்ள ஒருவர், அதாவது எனக்கு பிரச்சனை, நான் இந்த உலகத்தில் இருக்கப்படாது, நான் போயிட வேணும் என்று சொல்ல நினைச்சால், அதற்கு அப்பால் அவர் சமூகத்தையோ தனது பின்னுள்ள குடும்பத்தையோ நிலைமையோ உணராதவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது குறித்த நபர் அல்ல, அவரில் தங்கி உள்ளவர்களும் அல்லது இவர் யாரின் மீது பிரச்சனைகளை சுமத்தி தனது தற்கொலையை மேற்கொண்டாரோ அவர்களும் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். எனவே வந்து இந்த தற்கொலை செய்யும் நபர்கள் வந்து இந்த தனது சுயநலத்திலிருந்து கொஞ்சம் வெளிவந்து சமூகம் நோக்கிய தனது குடும்பம் நோக்கிய எண்ணங்களை வந்து கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தற்கொலை செய்துட்டு போகிறவர் வந்து மிகவும் ஈஸியாக செய்துட்டு போகலாம். ஆனால் அவர்கள் தங்கி வாழ்வர்களின் எதிர்கால நிலைமை, அதனால் உண்டான பின்விளைவுகள், சமூக பிரச்சனைகள் என்பன வந்து மிக அதிகமாக இருக்கும். அவ்வாறான பிரச்சனைகளை உணர்ந்த குடும்பங்கள் நிச்சயமாக இதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து எங்கள் சமூகத்தில் வந்து இந்த குறிப்பாக வந்து இப்போ இந்த இளையோர் மட்டத்தில் குறிப்பாக ஒரு ஆய்வொன்று குறிப்பிடுகிறது. நான் ஒரு காணொளியில் தான் அதையும் அவதானித்தேன். குறிப்பாக வந்து 10 வயது முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான அந்த தற்கொலை வீதம்தான் உலகத்திலேயே மிக அதிகமாக இருப்பதாக உணரப்படுகின்றது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு அரச உயர் அதிகாரி ஒருவரின் மரணம் வந்து தற்கொலையாக இருக்கலாம் என்ற ரீதியில் பலவராக பேசப்பட்டது.
ஆகவே அந்த மிக படித்தவர்கள், உயர் பதவியில் உள்ளவர்கள், இவ்வாறான பலர் நிலைமைகள் தற்கொலைக்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஒரு கோழைகள் தான் அல்லது தங்களால் முடிவெடுக்க முடியாதவர்கள் தான் தற்கொலை செய்வார்கள் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்க அவரால் முடியாத பட்சத்தில் அது இன்னொருவர் மூலமாக அணுகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனை உள்ளவர் தனது பிரச்சனையை மற்றவர்கள் அணுகுவதற்குரிய சந்தர்ப்பத்தை தரமாட்டார் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம்தான். எனவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது முடிவல்ல என்ற ஒரு திடமான முடிவை நான் ஏற்படுத்தி கொண்டு அதற்கு அப்பால் எனது தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் எங்களை விடுத்து எங்கள் சமூகம், எங்கள் தங்கி வாழ்வர்கள் சம்பந்தமாகவும் சில எண்ணப்பாடுகளை நாங்கள் கொண்டிருந்தால் இந்த தற்கொலை என்ற எண்ணத்திலிருந்து விடுபடலாம். எனவே இந்த தற்கொலையை இனிவரும் காலங்களில் மிக குறைவாக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு வலிமையான கருத்தோடு இன்றைய இந்த காணொளி நிறைவுக்கு வருகிறது. எனது காணொளிகளை ஈஷா டாக் என்ற எனது யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்வையிட முடியும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வர்ணம் வாகீசன். நன்றி.